மதுரை உயர்மறை மாவட்டம் பாஸ்டன் நகர் பங்கு புனித பவுல் ஆலயம். சிறப்பான நாளிலே நாம் அனைவரும் ஒன்று கூடியிருக்கிறோம். இயேசுவின் திருமுழுக்கை இன்றைய தினம் நாம் வாசிக்க கேட்க இருக்கிறோம். இயேசு திருமுழுக்கு பெற்ற போது உரைத்த குரல், இவரே என் அன்பார்ந்த மகன். நாம் ஒவ்வொருவரும் இந்த உலகிலே எப்படி நம்மை உருமாற்றி காட்ட வேண்டும் என்றால், நாம் கடவுளின் மகனாக மகளாக இந்த உலகிலே நம்மை உருமாற்றி காட்ட வேண்டும். அவ்வாறு அந்த உருமாற்றம் என்பது உடனடியாக வருகிற ஒரு செயல் அல்ல, மாறாக அது சிறிது சிறிதாக நமது முயற்சியின் அடையாளமாக வரக்கூடிய ஒன்று. இந்த முயற்சியை நாம் எப்படி மேற்கொள்ளலாம், இந்த முயற்சி என்பது என்ன என்பதைத்தான் இந்த நாட்களிலே நாம் இறை வார்த்தையோடு சிந்தித்து, இறை வார்த்தையிலே பயணித்து, அந்த இறை வார்த்தையானது நம்மை எப்படி உருமாற்றும் என்பதை எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலே ஆசிரியர் சொல்லுவார், இருபுறமும் கருக்கு வாய்ந்த வாளை விட அது கூர்மையானது. ஏனெனில் இறை வார்த்தை என்பது கேட்கிறவர்களை மட்டுமல்ல, அதை போதிக்கிறவர்களையும் அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறது. இதுதான் இருபுறமும் கருக்கு வாய்ந்தவா. போதிக்கிற என்னையும் கேட்கிற உங்களையும் அந்த மாற்றத்தை உருவாக்குகிற ஆற்றல் கொண்டது இறை வார்த்தை. எனவே இப்படிப்பட்ட இறை வார்த்தையிலே நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த பயணம் வெற்றிகரமான பயணமாக இருக்க வேண்டும். ஏனெனில் நமது பாதுகாவலருடைய ஒரு அழுத்தமான நம்பிக்கை என்னவென்றால், என் நம்பிக்கை வெற்றியின் நம்பிக்கை. நான் கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்து வெற்றி பெற்றவர். எனவே அவருடைய அடிச்சுவடுகளில் பயணித்துக் கொண்டிருக்கிற நாம் நம்முடைய நம்பிக்கையை வெற்றியின் நம்பிக்கையாக உருமாற்றி காட்டுவோம் என்ற உறுதியான மனநிலையிலே இந்த நாளிலே நாம் பங்கேற்போம். பாவங்களுக்காக மனம் வருந்துவோம்.